ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் துரைராஜ் அவர்களை ஆதரித்து தமிழ் தேச கட்சியின் மாநில தலைவர் KS செல்வகுமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி சோமரசன் பேட்டை சந்திப்பில் தமிழ் தேச கட்சியின் மாநில தலைவர் KKS செல்வகுமார் அவர்கள் உதயசூரியன் வேட்பாளருக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தாய்மார்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற வேட்பாளர் துரைராஜை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்கள். திரு செல்வகுமார் அவர்கள் வெற்றியின் சிகரமால் வீரவாளை வழங்கி ஆரவாரத்துடன் வேட்பாளரை வாழ்த்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் இருவரும் தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் பருகினார்கள். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் தமிழ் தேச கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். உங்கள் வாக்குகளை உதயசூரியன் இப்பொழுது இன்று இந்த மாத அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே, அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதிகளையும் தமிழக அரசு வழங்குகின்ற அத்தனை சேவைகளையும் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் துரைராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது. அன்பான பெரியவர்களே, வருகை புரிந்துள்ள தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் நத்தம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரும் அன்பு சகோதரர் KKS அவர்களே, அவரோடு வருகை புரிந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நமது கிராம பொதுமக்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பக்கத்து ஊருக்காரன். நான் நீங்கள் கூப்பிடும் தூரத்தில் இருக்கின்றவன். நீங்கள் எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் என்னை எளிமையாக சந்திக்கலாம். நான் உள்ளூர்காரன். ஆனால் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் எல்லாம் இந்த தொகுதியே கிடையாது. நான் ஒருவன் தான் இந்த தொகுதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அந்த தொகுதியிலே முதலமைச்சராக நின்ற போது, அப்போது கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே இந்த மனோகர் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் மனோகர் இந்த தொகுதியை ஒரு குட்டி செய்ய போல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அதுவும் செய்யவில்லை. அதுக்கு பொறுப்பாளராக இருந்த இந்த அதிமுக வேட்பாளர் மனோகரன் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர். இங்க இருக்கின்ற அதிமுக காரர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என்ன செய்தார். அவர் பொறுப்பாளர் இருந்து இந்த தொகுதிக்கு எத்தனை முறை வந்தார், என்ன செய்தார். அவர் பக்கத்துல இருக்கிற மேலூர்ல வெள்ளம் வந்து உடைஞ்சிட்டு போனப்ப கூட அவர் அதை போய் பார்க்கல. ஆனா இங்க இருக்கவங்க போய் அந்த மனோகரன் போய் கேட்கிறாங்க. இந்த வயலூர் கோயில் அரங்காவலர் ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு இங்க இருக்க அதிமுக காரவங்களுக்கு எல்லாம் தெரியும். முருகன்கிறது, வயலூர் முருகன்கிறது எல்லா ஜாதியினருக்கும் ஒரே தெய்வம் தான் இந்த முருகன். அவர் என்ன சொன்னாரு, முருகன் என்ன முத்திரையறான்னு கேட்டு இவங்களெல்லாம் இழிவுபடுத்தினார். அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனிதன் தான் அந்த கட்சியில இருந்து. அப்படி இருந்த கேவலமான மனிதன் அவர் என்ன செய்தார், அந்த அம்மையார் அவரை கொரடாவாக்கி அழகு பார்த்தார். அவருக்கும் துரோகம் செய்தார். அந்த மனோகரன் துரோகம் செய்துவிட்டு TTV தினகரனிடம் போனார். அவர் சென்ற வருடம் தான் அவர் TTV குக்கர் சின்னத்திலிருந்து அதிமுக போனார். அப்படி அவருக்கு வளர்த்த கட்சிக்கும் விசுவாசம் இல்லாதவர், அந்த அம்மையாருக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசம் இல்லாதவர், அந்த சின்னத்துக்கும் விசுவாசம் இல்லாதவர். இப்போ வந்து ரெட்டலையில போட்டியிடுகிறார். இது எல்லாத்துக்கும் அவர் கட்சியை துரோகம் பண்ணது இங்க இருக்க அதிமுக காரவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம மக்களுக்கு எப்படி அவர் நல்லது செய்ய போறார். இன்னைக்கு வருவார் ஓட்டுக்கு. உங்களுடைய இல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் எப்போதும் உங்களில் ஒருவனாக நிற்பவன் நான். அதனால் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்களும் நமது 3வது சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்க பாத மலர்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற அருமை தண்டுகள், பொறுப்பாளர்கள் மேலப்பேட்டை குணா, தீனா தேவேந்திரன், வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தம்பி சம்பத், மாவட்டத்தினுடைய செயலாளர் பிரியதப்பு பணியடி உள்ளிட்ட அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் முழுக்க நல்ல பல திட்டங்களை, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பயன்பெறுகிற வகையில் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000, அது 2000 ஆக போகுது.
ஏன்னா மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் வரப்போகுது. உறுதியா இருக்க தாய்மார்களே, மாதம் ரூபாய் 2000 உங்க வங்கி கணக்கில் வரப்போகுது. அதே போல கல்லூரி படிக்கிற நமது மாணவ மாணவிகளுக்கு இப்போது மாதம் ரூபாய் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இது மட்டுமல்ல, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்காக 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தருவதாக தமிழக முதல்வர் உறுதி எடுத்திருக்கிறார். தமிழக முதல்வர் சொல்வதுதான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எடப்பாடி 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எப்படி போய் பதவி வாங்கினாரு அப்படிங்கிறது உலகம் அறிந்த விஷயம். அவர் நிதி சுமை ஆயிருச்சு, பொருளாதார நெருக்கடி ஆச்சு, ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அப்படி வந்தா நிதி நிலைமையை காரணம் காட்டி நீங்க போகிற இலவச விடியல் பயணத்தை நிறுத்துவார். ஏன்னா மனோகரங்கிறவர் யாருன்னு கேட்டா ரிட்டையர் ஆன மனோகரன் கொண்டு வந்த அவர். இன்னைக்கு இவர் எப்படி இளைஞரா இருக்காரு, 2 முறை சேர்மன், அந்தநல்லூர் ஒன்றிய பெருந்தலைவராக 2 முறை இருந்திருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கெல்லாம் சேர்மன் துரைராஜ்னா தெரியாத ஆளே கிடையாது இந்த சட்டமன்ற தொகுதியை முழுக்க. ஆனா இந்த மனோகரன் தலைமை கொறடாவா இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. யாருக்குமே தெரியாது. இவர் சசிகலாவோட பின்னாடி மாதிரி இருந்துகிட்டு இன்னைக்கு தலைமை கொறடாவை பல கோடிகளை சம்பாதிச்சு வாக்குக்கு பணம் கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், இவர் உழைத்து சம்பாதித்தவர், அரசியலுக்கு மக்கள் பணிக்காக அரசியல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனோகரன் கொள்ளையடித்த பணத்தை கொடுக்கிறார். தயவு செஞ்சு தாய்மார்கள் அவர் பணம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வாக்களிக்கிறாருங்க. இப்ப ஏறி இறங்குவார். நான் கேட்கறதுலாம் சொல்றாங்க, வர்றாரு போறாருன்னு சொல்றாங்க. இன்றைக்கு வருவார். எத்தனையோ முறை அவரை சந்தித்திருக்கிறோம். ஒரு நாள் கூட எதையுமே செய்து கொடுத்தது இல்லை. மக்களுக்கு எதையுமே செய்ய ஒரு மனம் இல்லாதவர் தான் அந்த மனோகரன். மனமில்லாத மனோகரன் தேவையா? 2 முறை இங்க அந்தநல்லூர் பகுதியில சேர்மனாக இருந்து மக்கள் பணி செய்த சேர்மன் துரைராஜ் தேவையாங்கிறத நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, நாம இங்க பெரும்பான்மையாக இருக்கிறோம். வயலூர் கோயில்ல போய் அறங்காவல் குழு போடுங்க நம்ம ஆளுங்களுக்குள்ள சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, முருகன் என்ன முத்திரையரா அப்படின்னு கேட்டுக்காரு. எதுக்கு அப்புறம் வாக்கு சேகரிக்க வர? முத்திரையர் பகுதிக்குள்ளலாம் வாக்கு சேகரிக்கவர். பக்கத்தில் நடந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினருடைய இல்ல திருமண விழாவில் நான் கலந்து கொண்ட போது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேரரசர் பெரும்படுக முத்திரையருடைய 1350வது சதய விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தின் மீது தமிழக முதல்வருடைய நானே 10 முறைக்கு மேல சென்றிருக்கிறேன். அவர் பொருளாளர் இருந்தபோது எதையுமே சத்தியமாக செய்து கொடுக்க மனமில்லாதவர் தான் மனோகரன். மக்களுக்கு பணி செய்ய மனமில்லாத அந்த மனோகரன் அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸா இருக்கட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன ஒரு சாதிய தலைவரா, ஜாதி சங்க தலைவரா பார்க்காம ஒட்டுமொத்தமா நட்டம் முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய அமைச்சர் எழுத்து நிக்கிறேன். அங்க களம் மாறி இருக்கிறது. எனக்கான களமாக மாற்றியது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். அதே போல அன்பு சகோதரர் அண்ணன் சேர்மன் துரைராஜ் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள், வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்தவர்கள், அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த முத்திரையர் சமூகத்தில் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அண்ணன் துரைராஜ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிங்கள் என அண்ணன் கே செல்வகுமார் கேட்டுக் கொள்ளுகிறார். இதோ வருகிறார்கள். 8 பேர் மட்டும் வந்திருக்கிறார்கள். மக்கள்